தூக்கமும் இருக்காது, தூங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் டிரான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இன்னும் உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்கிறதா இருந்துச்சுன்னா, பக்கத்தில் உள்ளவங்க பேசுறது காதில் கேட்கும், ஆனால் நம்ம தூங்கிட்டு இருப்போம். புரியுதா? பக்கத்தில் உள்ளவங்க பேசுறது நம்ம காதில் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம தூங்கிட்டு இருப்போம். இதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்களா? இதுதான் டிரான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ் ஸ்டேஜை கண்டிப்பாக குழந்தைகிட்ட நீங்கள் நல்லா பயன்படுத்தலாம். எப்படின்னா, அவங்க பெட்டில் படுக்கிறாங்க, இப்போ தான் கொஞ்சம் நேரம் படுத்து ஒரு 3 or 4 minutes இருக்குன்னா சும்மா தலையை தடவி கொடுத்து இங்கே ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷன் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட் ஆகும். அந்த இடங்கள்ல திரும்ப எந்திக்கும் போது, தூங்கி எந்திக்கும் போது நீங்களும் அந்த பழக்கத்தை உருவாக்கணும். ஒரு பெட்லேருந்து எந்திக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சதுமே வேகமாக என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், காஃபி குடிக்கியா, டீ குடிக்கியா, ஃபோன் எடுத்து பார்க்கவா, இப்படின்னு இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 2 minutes எந்திரிச்சு உட்காந்து ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லி பழகுனீங்கன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், நான் சந்தோஷமாக இருக்கின்றேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், இப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். உதாரணமாக நீங்கள் உங்களை லைஃபை நீங்கள் மிங்கிள் பண்ணி பாருங்களேன். நீங்கள் இப்போ ரொம்ப சேடாக இருப்பீங்க, கரெக்டாக? நீங்கள் ஒரு கட்டத்தில் சேடாக இருப்பீங்க. அந்த சேடாக இருக்கிறதுக்கு பின்புலத்தில் போய் நீங்கள் நல்லா பாருங்கள், என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது எதிர்மறையான நெகட்டிவான எண்ணங்களை நம்பி இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், அது ஆயிரும், இது ஆயிரும், அப்படி நான் என் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நான் போக போகிறேன், இப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தான் உங்களை கவலைக்கு ஆற்றும். கரெக்டாக? நீங்கள் கவலைப்பட்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உங்களை கவலையை கொண்டு போய் விடும். அதே எண்ணங்களை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாசிட்டிவாக சிந்திக்க ஆரம்பிக்கணும். பாசிட்டிவாக சிந்திக்கிறது ஈஸி கிடையாது, அது கஷ்டம்தான். ஆனால் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக போகும். இது உங்களுக்கு இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கெல்லாம் இருந்தாலும் சரி. இப்போ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னும் நீங்கள் நல்லா சொல்ல போனால் நிறைய பேரண்ட்ஸ் திட்டுவாங்க. திட்டுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த திட்டுறத வார்த்தைகள் அவங்க உள்ளத்தில் ஆழமாக காயத்தை ஏற்படுத்தும். அந்த ஆழமான காயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா போக 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 ஒரு வெறுப்பு உண்டாகும் பேரண்ட்ஸ் மேலே. நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி ஷேர் பண்ணாங்க. என்ன கேஸ் ஸ்டடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் டீனேஜ் வயசை தாண்டி காலேஜுக்கு போயிட்டார். சரிங்களா? காலேஜுக்கு போனவரை அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, செருப்பை கலட்டி காலேஜோடைய கேம்பஸில் ஓட விட்டு அடிச்சிருக்காரு. காலேஜோட கேம்பஸில் ஓட விட்டு அடிச்சிருக்காரு, காலேஜ் கேம்பஸில். சரிங்களா? இதை அவனுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவான என்னது ட்ராமா மாதிரி அந்த பையனுக்கு செட் ஆகிடுச்சு. அவங்க அப்பா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்துட்டார். இறந்ததுக்கு அவன் ஒரு துளி கண்ணீரோடு விடலை. என்ன கேட்டதுக்கு என்ன சொன்னாராம், நான் எதுக்கு அழணும், அவர் பேரளவுக்கு தானே அப்பா, நான் எதுக்கு அவர் அதுக்கெல்லாம் அழுதணும் அப்படின்னு சொல்லி டேக் ஈஸி எடுத்துட்டு போயிட்டான். அப்போ அந்த பேரண்ட்ஸுடைய இன்னொரு பாருங்க, பேரண்ட்ஸுடைய இந்த அடாவடி அந்த எக்ஸ்ட்ரீமாக போய் அடிக்கிற கட்டம் எங்கே வரும்னா, இந்த பக்குவமாக கவனிக்கணும், எங்கேயும் தப்பு விட்டுறக்கூடாது, எங்கேயும் திசை திரும்பிடக்கூடாது, இப்படிங்கிற ஒரு கேர் தான் ஓவர் கேரிங்காக போய் அது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த மாதிரி நிலைமையில கொண்டு விட்டுரும். ஸ்டார்டிங்கில் கேரிங்கில் தான் வரும், இப்படி அடித்து வளர்த்தா தான் பிள்ளை ஒழுங்காக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில் கேரிங்கில் தான் வருவாங்க. ஆனால் போக 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 என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கேரிங் அப்படியே கொஞ்சமாக அக்ரெசிவாக மாறிடும். அவங்கள தண்டிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. இதை பேலன்ஸ் பண்ணாதவங்களை தவிர, பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் கேரிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பின்னாடி எக்ஸ்ட்ரீமில் எங்கே முடியும் இந்த மாதிரி எல்லாம் முடியும். அப்போ ரெண்டாவது இன்னும் சொல்ல போனால் பேரண்ட்ஸ் நம்ம சொல்கிறது, பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்கள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. இது நான் பார்க்குறேன். பிள்ளைங்க இப்போ உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிடக்கூடாது. ஆதிக்கம்னா என்ன? இவன் என்ன சொன்னாலும், இப்போ உதாரணமாக ரொம்ப ஒரு வெளியில் டயர்டாக விளையாண்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்குறான். வீட்டில் உட்காந்ததுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கடைக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். கடைக்கு போன்னு சொல்லும்போது அவன் கடைக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அக்ரெசிவாக மாறிடும். ஏன்னா நான் கடைக்கு போச்சோன்னே நீ போக மாட்டியா, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்படின்னு மாறக்கூடியதான் நம்மகிட்ட இருப்போம். கரெக்டா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் சும்மா தானே இருக்கான்,
அதாவது ஒரு நீங்கள் 2 மணி நேரம் ஒர்க் பார்த்துருப்பீங்க. இது சர்வசாதாரண வீட்டில் நடக்கிறது தான். நீங்கள் 2 மணி நேரம் ஒர்க் பார்த்துருப்பீங்க, இல்லை 2 மணி நேரம் ஏதாவது படிச்சிருப்பீங்க. நீங்கள் 2 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு ரெஸ்ட் எடுப்பீங்க. அப்போ தான் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இந்த 1/2 hour சும்மா தானே இருக்க அந்த வேலையை செய்ய வேண்டியதானே கேட்பாங்க. கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் எதையாவது ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது தான் இந்த ரெஸ்ட் எடுக்கிறப்ப இந்த வேலையை செய்யலாம்ல, அதை செய்யலாம்ல, இதை செய்யலாம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இரிட்டேட் ஆகும். ஆமாவா இல்லையா? இது நடந்திருக்கா? ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எஸ் ஆர்னோ? ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்லையா? நிறைய வீட்டில் நடக்கும். இது அப்படியே நம்மளும் நம்மளுடைய பிள்ளைங்கிட்ட பண்ணுவோம். அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரோபோட் கிடையாது. இப்போ வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரோபோட் கிடையாது. அப்போ அந்த நேரங்களில் என்ன இருக்கும், எப்போ பண்ணணும், அதுக்காண்டி அவனை அப்படி லூஸாக விடணும்னு அவசியம் இல்லை. இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அதை ப்ராப்பராக போயிடலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். ஆக்ட் ஆஃப் சர்வீஸ்னால் பிள்ளைங்களுக்கு மத்தியில் இப்போ டீனேஜ் வந்துட்டான். இப்போ டீனேஜ் வந்துட்டு ஆக்ட் ஆஃப் சர்வீஸை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சின்னா கஷ்டமாக இருக்கும். அப்போ பிறந்த ஒரு 3 வயசு 4 வயசு இந்த நேரங்கள்லையே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த வேலைகளை பிரித்து கொடுங்க. புரியுதா? வேலைகளை பிரித்து கொடுங்க. என்ன வேலைகள்? சும்மா சாதாரணமானது தான். என்னது? அந்த தட்டை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை போய் அக்கா கொடு, இதை போய் அம்மா கொடு, அப்பாவுக்கு கொடு. இந்த மாதிரி வேலைகளை சின்ன வயசுல கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. அவன் கீழே கொட்டினாலும் பரவாயில்ல. நம்ம கீழே கொட்டிடுவாங்கிறதுக்காக தான், எல்லாம் கீழே ஏதாவது தட்டிடுவாங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இடையில போக மாட்டோம். அவன்கிட்ட சின்னதாக கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இம்பல்சிவ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. இம்பல்சிவ் ஸ்டிமுலேஸ் அப்படின்னா ஒரு பொருளை உடனே அடையணுங்கக்கூடிய இம்பல்ஸ். அந்த உள்ளத்தில் ஆழமாக இப்போவே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே உருவாங்க. அது பிள்ளைங்கிட்ட நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். கரெக்டாக ஒன்று வாங்கி கேட்டுச்சுன்னா உடனே எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லி அழுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் ஒரு கேக் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேக்கை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறீங்க. வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. 2 அக்கா, தம்பி வந்து அழுகிறான். தம்பி கடைசி பையன் அழுகிறான். அக்கா 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ எனக்கு கேக் வேணும்னு சொல்கிறான். அப்போ அந்த நேரங்களில் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடிய என்ன தெரியுமா, அவன் அழுது புரண்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பிற்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்குறது. அந்த பொருளை அவன்கிட்ட கொடுக்கறத கொஞ்சம் பிற்படுத்துங்க. இல்லை அக்கா வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அப்போ அக்கா வந்தாலும் கூட அந்த டேபிள் எடுத்து போடு, அதை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்க, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்து வான்னு சொல்லி அவன் கேட்குற விஷயங்களை கொஞ்சம் பிற்படுத்தி கொடுங்க. காரணம், அந்த ஸ்டிமுலேட் அவனுக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் உடனே கொடுத்து பழகுனீங்கன்னா அது கடைசியில் இம்பல்ஸ் ஸ்டிமுலேட் உடனே அடையணுங்கிற நோக்கத்துக்கு போயிடும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து கேட்டு கொடுத்து பழகி 9th வந்து அவன் பைக் வாங்கி கேட்டிருப்பான். கொடுக்கலன்னு சொல்லி சூசைடு. 9th வந்து பைக் வாங்கி கேட்டிருப்பான். கொடுக்கலன்னு சொல்லி சூசைட் பண்ணிடுவான். ஏன்னா அந்த இம்பல்ஸ் ஸ்டிமுலேட் ரொம்ப ஆழமாக இருக்கும். அவனுக்கு கிடைக்காததை அவன் ஈஸியாக ஏற்றுக்க முடியாது. அப்போ இந்த ஆக்ட் ஆஃப் சர்வீஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவிங் கிஃப்ட்ஸ். இந்த அன்பளிப்பு கொடுத்து நம்ம பழகணும் பிள்ளைங்களுக்கு மத்தியில். இதுதான் அன்பளிப்புனா என்னன்னா, உடனே நான் சொன்னது அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு பழக்கம் ஆகிடாதா? நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். கரெக்டாக நாளைக்கு நான் ஒன்று கொடுத்து நாளைக்கு இது கொடுத்தா தான் பழகுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் உருவாயிடுவானே அப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். அப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடியது, எப்போவோ நடக்க போகிற ஒன்றுக்கு இப்போ கொடுக்காம இருக்காதீங்க. இப்போ கொடுக்கறதுனால வேலை நடக்குதா? போக அவனை அந்த சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டதெல்லாம் அவன் ஏதாவது கொடுத்தா தான், ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா தான் அவன் வந்து அந்த வேலை செய்வான் அப்படின்னு பழக்கம் ஆயிடுச்சுன்னா 10 வருஷத்துக்கு அப்படி ஆயிருமே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த 10 வருஷம் என்ன பண்ண? உங்கள் பேச்சு கேட்காம தான் போய்கிட்டு இருப்பான். அப்போ இந்த கொடுக்கறதுலையுமே, இந்த கிஃப்ட்ஸு கொடுக்கறதுலையுமே எதுக்கு கொடுக்குறோங்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பாக இருந்துச்சுன்னா இபாதத் விஷயங்களை நிறைய ஆர்வம் ஊட்டுங்க. குறிப்பாக இபாதத் செய்கிறதுல 5 நேரம் தொழுதினா 5 நேரம் தொழுது ரொம்ப லாங் டேர்மாகவும் மாற்றுங்க. நான் ஷார்ட் டேர்மாகவும் சொல்லலை. என்னது, ஒரு 40 நாள் ஒரு அட்டவணை டைம் டேபிள் போடுங்க. 40 days நீ தொடர்ச்சியாக இது பண்ணினா அம்மா வந்து உனக்கு இது வாங்கி தருவேன், அப்பா வந்து உனக்கு இது வாங்கி தருவேன் அப்படின்னு ஒரு லாங் டேர்மாகவும் அவனுக்கு பிஹேவியர் மாடிஃபிகேஷன் நல்ல ஒரு பழக்கமாகவும் அது இருக்கணும். கடைக்கு போ இது வாங்கி தரேன், கடைக்கு போ அது வாங்கி தரேன்,
கடையில் வாங்கிட்டு வா இது வாங்கி தரேன்னு சொல்லி இந்த நம்மளோட தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் அவருடைய பிஹேவியர் சேஞ்சஸ்க்குமே இதை நம்ம பயன்படுத்தணும். அப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம். பிள்ளைங்களுக்கு மத்தியில் டைம் கொடுங்க. குவாலிட்டி டைம் சொல்கிறது அதாவது அவனுக்கு வந்து ஒன்றுமே பேச தெரியாமல் என்ன பேசுகிறானே தெரியாமல் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் என்ன பேசிகிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, மழலை பேச்சு. அந்த மழலை பேச்சில் தான் நீங்கள் டைம் கொடுக்கறதுக்கான நல்ல நேரம். அவன் என்ன வளர்னாலும் பரவாயில்ல, அவங்கிட்ட நல்ல சகாபாக்களோட ஹிஸ்ட்ரி, ரசுல்லாவோட ஹிஸ்ட்ரி, குரானுடைய ஆயத்துக்கள், அதுக்கப்புறம் நல்ல நம்மளுடைய ஃபேமிலி பற்றி உள்ள நல்ல நல்ல விஷயங்கள், சமூகத்தை பற்றி நல்ல நல்ல விஷயங்கள், இதை பேசிக்கிட்டே இருக்கு. இதை ட்ராமா மாதிரி காட்டுங்க, ஸ்டோரி மாதிரி சொல்லுங்க. அந்த டைம் கொடுத்து அவனுக்கு எப்படி நம்ம அந்த டைமை எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. டைமை கொடுத்து சும்மா நம்ம டைம் கொடுக்குறோங்கிற பேரில் அவன் கூட உட்காந்துட்டு ஃபோன் பார்க்குறது இல்லை. அந்த நேரங்களில் விளையாடுங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் தான் விளையாட போகிறீங்க, கரெக்டாக? பொம்மையை எடுத்துகிட்டு இல்லை பாலை எடுத்துகிட்டு உருட்டி விளையாடுங்க, அவங்க கூட விளையாடுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஹஸ்பண்டால் பண்ண முடியலையா, ஒய்ஃப் பண்ணுங்கள். அப்போ அந்த மாதிரி அந்த டைமை ஒரு கரெக்டான முறையில் அவனுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்னா அவனுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி தாட் கிரியேட் ஆகும். நல்ல சிந்திக்கக்கூடிய பையனாகவும் சுறுசுறுப்பாகவும் வருவான். அப்போ அந்த ஃபோன்லேருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப சாத்தியம் கம்மி தான். நம்ம அதனால முழுக்க ஃபோனை தூக்கி கொடுத்துடக்கூடாது. இப்போ ஃபோன் இல்லை, இங்கே இல்லாட்டாலும் வெளியில் போனால் ஃபோன் யூஸ் பண்ணுறான், அங்கே போனாலும் ஃபோன் யூஸ் பண்ணுறான். அப்போ அந்த ஃபோனில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் கார்ட்டூன் பார்க்குறானா, மற்ற நேரங்களில் அவங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க. அவன் அதில் ஆர்வத்தை உண்டு பண்ணுங்க. அதில் அவனுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் மற்ற பிள்ளைகளை ஒப்பிடும்போது இவனுக்கு வந்து குறைஞ்சிரும். 2வது ஒன்று சொல்கிறதா இருந்துச்சுன்னா, இப்படி நீங்கள் குறைக்கும் போதும் சம்டைம்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேரங்களில் ஜஸ்ட்டு அவனுக்கு அனுமதி கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரேடியாக தடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு அதை ஏற்றுக்காது, அவனால் பண்ண முடியாது. இதாக தான் ஷேக் அல் ஹுதைன் ஹஃபிலுல்லா அவர்கிட்ட, அல் கரீம் ஹுதைன் நினைக்கிற ஒரு பேர், அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு ஒரு கேள்வி. இந்த மாதிரி வெளியில் போனால் என்னுடைய பையன் வந்து இந்த ட்ரக்ஸு இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிடுவானோன்னு பயமாக இருக்குது, அதனால வீட்டில் வச்சு அவனுக்கு மொபைல் யூஸ் பண்ண கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த தீமையை ஒப்பிடும்போது இந்த தீமை எவ்வளோ கம்மி, கரெக்டாக? ட்ரக்ஸில் போய் ஒருத்தன் குடிக்கிறதுல போதை வஸ்துக்களை ஈடுபடுறதை விட வீட்டில் உட்காந்து கார்ட்டூன் பார்க்குறதுங்கிறது அதை விட இது எவ்வளோ கம்மி தான். ஆமாவா இல்லையா? கார்ட்டூனோ வேறு ஏதோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக கம்மியா இல்லையா? அந்த பாவத்தை ஒப்பிடும்போது இந்த பாவம் கம்மியா இல்லையா? கம்மியா இல்லையா? சவுண்ட காணும். புரிஞ்சுதா கேள்வி? புரிஞ்சுதா? அது எவ்வளவோ கம்மி. அப்ப அவர் எப்படி ஃபத்வா கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான். அப்ப இதை கொடுத்து கொஞ்சம் அவனுக்கு பழக்குங்க. முழுசா மட்டும் பழக்கிறது இல்லாம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ட் பண்றது தான் வந்து நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்போ குவாலிட்டி டைம். 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டச். இந்த ஃபிசிக்கல் டச் ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக இந்த ஷோல்டரை நீங்கள் தட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பூஸ்டப் சைக்காலஜி ஃபேக்ட். யாராக இருந்தாலும் இந்த ஷோல்டரில் தட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். நீங்கள் ஷோல்டரை தட்டி கொடுங்களேன், அவன் நெஞ்சு நிமிந்துடும். இந்த இடம் வந்து முதுகு தண்டு ஃபுல்லாக நிமிந்து நிற்கும். இந்த ஷோல்டர் வந்து நீங்கள் அடிக்கடி பிள்ளைங்களை வந்து ஷோல்டரில் கை போடுறது, ஷோல்டரில் தட்டி கொடுக்கறது. ஃபிசிக்கல் டச்சில் பேரண்ட்ஸாக, அதாவது ஃபாதராக இருந்தாலும் மதராக இருந்தாலுமே இந்த ஃபிசிக்கல் டச்சில் இருக்கு. இந்த ஃபிசிக்கல் டச் இந்த மொத்தம் 5 லாங்குவேஜுமே பிள்ளைங்க கிட்ட வேணும். இந்த 5 இதுலையும் எங்கே நம்ம இதுலையாவது 1லேயோ 2லேயோ தவற விடும்போது தான் அவங்ககிட்ட மற்ற பிஹேவியர்ஸ் உள்ள வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட வெளிப்பழக்கம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அப்படியே இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, சொல்லக்கூடிய பீப்புளாக தான் இருப்பாங்க. கரெக்டாக? இப்போ டீனேஜ் வயசு ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு டீனேஜ் வயசு ஆகிடுச்சு, ஒரு அஃபேர் வருது, யார் மேலேயோ ஒரு அஃபேர் வந்துருச்சு. இப்போ அஃபேரை வந்து ஒருத்தவங்க சொன்னால் எத்தனை பேரண்ட்ஸ் வந்து அதை கேஷுவலாக நீங்கள் எடுப்பீங்க? அஃபேர் டீனேஜில் ஒரு அஃபேர் வருது. அஃபேர்னா புரியுது தானே?
புரியும். எல்லாரும் தெரியுதா? அஃபர்னா என்னன்னு தெரியுதுல்ல? ஒரு ஈர்ப்பு, ஆப்போசிட் ஜெண்டர் மேல ஈர்ப்பு. இப்போ ஒருத்தங்க வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க, உங்க பிள்ளையே வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தங்க மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க அந்த இடங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஆஷிதா சிஸ்டர் சொல்லணுமா? சொல்லலாமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விட்டு கேட்பேன். எவ்வளவு தூரம் உண்மை சொல்றாங்கன்னு பார்ப்பேன். அப்புறம் அவங்கள தட்டி கொடுத்துட்டு அது உண்மைதானான்னு போய் பார்ப்பேன். தட்டி கொடுத்துட்டா? சரி சரி, கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு மாதிரி கிடைச்சு. ஓகே, தட்டி கொடுத்துட்டு ஓகே தட்டி ஓகே 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 அவங்கள ஓகே சரி ஓகே ஹாயிரா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு, அவங்க எவ்வளவு தூரம் அதுல மும்முரமா ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்காங்க, எவ்வளவு தூரம் உண்மையா இருக்காங்கங்கிற இவங்களுடைய லெவலை முதல்ல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டும் அப்படி இருக்காங்களான்னு போய் பார்ப்பேன். அது பாசிபிள் ஆச்சுன்னா இப்போதைக்கு அதை குயிக் பண்ணி விட்டுருவேன், இல்லைன்னா அவங்களே குயிக் பண்ற மாதிரி பண்ணிடுவேன். சூப்பர். ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட். பொதுவா இந்த கோவம் தான் வரும். ஆமாம், கோவம் தான் வரும், அது மாற்றுக்கிறது இல்லை, அதான் இயல்பான விஷயம். ஆனால் டீனேஜில் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். இது ரியாலிட்டி. இந்த இடத்துல கோவப்பட்டீங்க, கோவப்பட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் மாறினீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா அவன் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணதே பெருசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷேர் பண்ணதே அவன் வந்து எதுவும் மறைக்கக்கூடாது, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ஷேர் பண்ணுறான். கரெக்டா? இந்த நேரங்களில் நீங்கள் எப்படி அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுங்கிற பொறுத்து தான் இருக்குது. அப்போ ஹேண்டில் பண்ணுறதுல சிஸ்டர் சொன்ன மாதிரி தான் ரெண்டு. ஒன்று, அவன் காலேஜ் படிக்கிறான் அல்லது காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னா அடுத்து என்ன ஃபர்தராக ஸ்டெப் எடுக்குமோ அந்த ஸ்டெப் எடுக்க வேண்டியதான். இல்லை ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கிறான், டீனேஜ் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஓகே ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கிறான்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் வே கட் பண்ணாலே போதும், சரியாயிடும். எந்த கம்யூனிகேஷன்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற கம்யூனிகேஷன் நீங்கள் அதுக்கு அவங்கள போட்டு அடிக்காமல் போட்டு அதை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன கம்யூனிகேஷன்லேயே அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் கட் பண்ணாலே போதும். அல்லது அவங்ககிட்ட நம்ம சொல்லலாம், என்ன சொல்லலாம், இப்போதைக்கு உன் ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணு, ஸ்டடியை ஃபோக்கஸ் பண்ணி முடி, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு கேட்பது நிறையவே இருக்குது. அது டீனேஜ் உள்ள டாப்பிக்கில் பார்க்கலாம். ஒரு ஜஸ்ட்டு ஒன்று தொட்டுட்டு போகிறேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அது டீனேஜ்னு சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் நிறைய பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன கம்யூனிகேஷன், அவங்கள கம்யூனிகேஷன் எதை வே ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி கட் பண்ணுறது, அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷனை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன கொடுக்கறது. பொதுவாகவே ஒரு பிஹேவியர், இந்த பிஹேவியராக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, ஒன்றை கட் பண்ண நீங்கள் போகிறீங்கன்னா அந்த கட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக ஒன்று கொடுத்துடணும். புரிஞ்சுதா? ஒன்று கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் ஃபர்தராக என்ன இருக்குது அது அவங்களுக்கு தெரியணும். உதாரணமாக ஒருத்தன் சிகரெட் இருந்து விடணும் அப்படின்னா சிகரெட்டை விட்டால், சிகரெட் அடிக்க எனக்கு தோணும் போதில் ஆல்டர்னேட், சிகரெட் அடிக்க எனக்கு எப்போம்லாம் தோணுதோ அப்போம்லாம் இந்த காரியம் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் காரியத்தை செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அது அவங்க சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவே என்னென்னா அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப அவங்களோட மிங்கிள் ஆகும். ரொம்ப டீப்பாக மிங்கிள் ஆனாங்கன்னா அந்தலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த லெவலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆரம்ப கட்டத்திலே நம்ம நல்லா குரான் சொன்ன வழியில் அவங்கள கைட் பண்ணும்போது, குரான் சொன்ன வழியில் கைட் பண்ணாலும் மனிதனுடைய ரியாலிட்டி இதுதான் புரிஞ்சுக்கோங்க. டீனேஜ் வயசில் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்காமல் எந்த பீப்புளும் ஹியூமன் பீப்புள் வரவே முடியாது. இதை அடிப்படையாக புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஹார்மோன் சேஞ்சஸ் இங்கே இருக்கக்கூடிய எனக்காக இருந்தாலும் சரி இங்கே யாருக்குமே இல்லைன்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக இருக்கும். எது நம்மளை வந்து சொசைட்டி அல்லது ஃபேமிலி அல்லது மார்க்கம் ஏதாவது ஒன்று நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த இடங்களில் சர்ப்ரைஸ் பண்ணுற, அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ணுறது தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த இடங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இவங்களை மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா உடனே இவங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து வித்தியாசமாக
படிப்பை நிப்பாட்டு, அதை நிப்பாட்டு, இதை நிப்பாட்டுன்னு சொல்லி அந்த ஆக்ஷன்ஸ் வந்து வேற மாதிரி போறதுனால அதோட விளைவுகள் நம்ம பார்க்குறோம். அதனால சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து ரூல்ஸ் ஆஃப் ஃபாலோ த ரூல்ஸ். பிள்ளைங்க வந்து ரூல்ஸு சில பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் கீ, ஃபாலோ கிளியர், செக்யூரிட்டி, பில்ட் ஏ செக்யூரிட்டி. கன்சிஸ்டன்சி இஸ் கீனா அதனால தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன், தனிநபருக்கு ஒரு கோல் இருக்கணும், ஃபேமிலிக்கு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் கான்செப்டை கிரியேட் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு மத்தியில். கோல் நீங்கள் சொன்னதும் அவனை உடனே கொண்டு போய் நீ ஐஏஎஸ் ஆகணும், நீ ஐபிஎஸ் ஆகணும் அப்படிலாம் கொண்டு போய் விட்டாதீங்க. அவன் 4 வயசு தான் படிச்சுட்டு இருப்பான். நீ என்ன ஆக போற? ஐஏஎஸ் ஆக போற, என்ன ஆக போற? ஐபிஎஸ் ஆக போற. அந்த கோல்லாம் வேண்டாம், அதை அப்போ பார்த்துக்கிடலாம். அந்த நேரங்கள்ல அவனுக்கு என்ன வேணும்? ஒரு சின்ன கார்ட்டூன், ஏதாவது ஒரு டிராயிங் பண்ற மாதிரி ஒரு புக் இருக்கும், உருவப்படம் இல்லாத டிராயிங் பண்ற மாதிரி ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை முடி, இதான் உன் கோடு. புரிஞ்சுதா? இல்லை இன்னைக்கு வந்து நீ ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா அம்மா உனக்கு இதான் உன் கோல், நீ ஒரு இட்லி சாப்பிடணும். இந்த மாதிரி அந்த வயசுல அவனுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த கோலை கொடுங்க. இல்லை ஹிஃபில் பண்ண வைக்கிறீங்களா, அந்த ஹிஃபில் பண்ண வைக்கிறதுல உடனே ஹிஃபில் பண்ண வைக்கிறதுல உடனே ஒரு அக்காத்தை சொல்லுது, ஒரு சூறா முழுக்க மனநம்னு சொல்லக்கூடாது. அவன் ஒரு லைன் சொன்னாலும் ஓகே தான். அப்போ அந்த நேரங்களில் அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குமோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்றார் போல கோலை கிரியேட் பண்ணுங்க. ரெண்டாவது சொல்ல வந்து சேஃப்டி டச். நம்ம எல்லாருமே குட் டச் பேட் டச்சை பற்றி பேசுவோம், ஆனால் குட் பேட் பேட்ஸை பற்றி நம்ம பேசுறதே இல்லை. குட் டச் பேட் டச்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஆமாவா இல்லையா? பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஆண்களுக்கு ஆண் பிள்ளைக்கு சொல்லி தான் கொடுக்கணும். ஏன்னா எல்ஜிபிடிக்யூ என்ன வளர்ந்துக்கிட்டே வருது. எல்ஜிபிடிக்யூனா தெரியுதுல, ஓரின சேர்க்கை. புரியுதா? பார்த்தீங்களா? யாரா சொன்னாங்க தெரியலையே. முகமது முசம்மில். இப்பதான் குட் பேட் 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 பேசுவோம். அப்படியே ஆன் பண்ணிட்டு கையை உடைச்சிட வேண்டாங்க. அந்த அளவுக்கு இந்த விரக்தியில் இருந்தாங்கன்னு தெரியல. ஓகே, அப்போ இந்த குட் டச் பேட் டச் வந்து 2 பேருக்குமே சொல்லி கொடுக்கணுங்க. பொதுவாக இந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரில் இந்த இடத்துக்கு மேலே வந்து எல்லாமே ப்ரைவேட் ஏரியா தான். இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த இது கூட தான் இது ப்ரைவேட் ஏரியா சேர்ப்பாங்க. இதை கூடயுமே ப்ரைவேட் ஏரியாவில் சேர்ப்பாங்க சில பேர். ஆனால் ஒரு லெவலுக்கு சொல்கிறதா இருந்துச்சுன்னா இந்த இதில் இருந்து மேலே அப்பர் எல்லாமே ப்ரைவேட் ஏரியா தான். காலில் வந்து இந்த நீ கீழே, நீக்கு மேலே, முட்டுக்கு மேலே, இதெல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு மத்தியில் சொல்லிக்கூடாது, எல்லாருக்குமே தெரியும். இங்கே நான் சொல்லக்கூடியது குட் பேட் பேட் வேர்டில், குட் பேட் பேட் வேர்டில் தயவு செய்து கெட்ட வார்த்தை பேசாதீங்க. கெட்ட வார்த்தைகள் வந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடியோ நீங்களோ அந்த பழக்கத்தை கொண்டு வராதீங்க. ரசுல்லா வந்து செயற்கையாகவோ அல்லது இயற்கையாகவோ கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க செயற்கையாகவும் பேச மாட்டாங்க, இயற்கையாகவும் பேச மாட்டாங்க. இப்போ செயற்கையாக பேசும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது? கையை உடச்சிடும் மாதிரி வருது. சரி, ஓகே. செயற்கையாகவோ அல்லது இயற்கையாகவோ கெட்ட வார்த்தைகள் பேசாதீங்க. ஏன்னா சர்வ சாதாரணமாக கேட்க முடியுது. ரோட்டில் போகிறேன், அவன் பேசுகிற வார்த்தை அவ்வளவு கொச்சையாக பேசுகிறான். அவனுக்கு அதோட அர்த்தம் என்னன்னே தெரியாது. அவன் பேசுகிறான் அந்த வார்த்தைக்கான மீனிங்கே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் அப்படி பேசுகிறான். என்னடா மீனிங் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? மீனிங் தெரிஞ்சால் பேச மாட்டான். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையோட மீனிங் என்ன, எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அந்த மீனிங்கே பேசுகிறான். அப்போ அந்த கெட்ட வார்த்தைகளை பேசுறது, நல்ல நல்ல வார்த்தைகளை பேச பழகுங்க. உங்களை சுற்றி மலக்குமார்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயத்த நடக்குதோ இல்லையோ, நடக்கும்ங்கிறதுல உறுதியில் ஆழமா நம்பிக்கை வைங்க. நீ எக்ஸாம் பாஸ் ஆயிடுவ, நீ நல்ல இடத்துக்கு வருவ, நீ முன்னேற்றமா வருவ. அவன் எக்ஸாம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அவன் எக்ஸாம்ல மார்க்கே இல்லாமல் இருக்குது, 5 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலாக இருக்கிறானாலும் பரவாயில்ல, நீங்கள் அவன்கிட்ட நல்ல வார்த்தை பேசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிற ஸ்டெப் எடுக்கலாமே தவிர
5 பாடம் ஃபெயில் ஆயிட்டியா, இனிமே உன்னை வச்சு என்ன பண்ண, அவ்வளோதான் முடிஞ்சு, உன் லைஃப் போச்சு, அது போச்சு இது போச்சுன்னு சொல்லி மொத்தத்துக்கும் கடைசி 60 வயசு வரைக்கும் பிளான் போடாமல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. சொல்லிட்டு அடுத்து வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ணலாம், இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு ஸ்டெப் எடுக்கலாமே தவிர இந்த நல்ல வார்த்தைகளே நம்ம பழக்கம் வாயில வராமல் இருக்கிறது பெரிய டாஸ்க், பெரிய ஒரு கை சேதம் தான். இப்போ நல்ல வார்த்தைகள் அதெல்லாம் என்ன சொன்னாங்க, பேசினா நல்லதை பேசுங்க, வாயை மூட்டு இருங்கன்னு. கரெக்டா? பேசினா நல்லதை பேசுங்க அல்லது வாயை மூடிட்டு இருங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த இதை புரிச்சுக்கோங்க. அடுத்து வந்தீங்கன்னா பி ஃபேர், ட்ரீட் ஆல் சில்ட்ரன் ஈக்குவலி, கிவ் த சேம் கிஃப்ட் டு எவ்ரி ஒன். எல்லா குழந்தைகளுமே ஈக்குவலாக பாருங்க. ரசூலா சொன்னாங்க, ஒரு குழந்தைக்கு மட்டும் நீங்கள் அன்பளிப்பு கொடுத்துட்டு செகண்ட் குழந்தைக்கு வேற அன்பளிப்பு கொடுக்குறீன்னு வைங்களேன், இல்லை கிஃப்ட் கொடுக்காம இருக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அநியாயம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க ரசூலா. பிள்ளைய வந்து ஒரு ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா, பின்னாடி இது வச்சுக்கிட்டு இங்கே வா அம்மா உனக்கு தரேன்னு சொல்லுவாங்கண்ணா. அப்போ ரசூலா கேட்பாங்க, உங்கள் பின்னாடி ஏதாவது இருக்குதான் கேட்பாங்க, இது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இல்லது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்போ அநீதம் செய்து விட்டீர்கள்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து குறிப்பாக இது ஃபிக்குல ஒருத்தங்க வந்து ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்களா, அடுத்த சேம் ஈக்குவாலிட்டி தான், அதுதான் எல்லாத்துக்கும் இருக்கணும். உங்களுக்கு மூத்த பிள்ளைக்கு கூட, இளைய பிள்ளைக்கு கம்மியா, நடு பிள்ளைய கண்டுக்காம விட்டுறது, மூத்தது இல்லாமல் இதுவும் இல்லாமல் அப்படி மாற்றி மாற்றி கொடுக்கறதுங்கிறது அது பேசிய பேரண்ட்ஸுக்கு ஒரு நல்ல பழக்கம் இல்லை. வீட்டில் மல்டிபிள் சைல்டு இருந்தாங்கன்னா 3 பேருமே ஈக்குவாலிட்டியாக ட்ரீட் பண்ணுங்க. நம்ம பார்க்குறோமா இல்லையா, எதுக்கெடுத்தாலும் எல்லா வீட்லேயும் என்ன பிரச்சனை வரும், மூத்தவனுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்குறாங்க, இல்லை இளையனுக்கு மட்டும் எல்லாம் கொடுக்குறாங்க, மூத்தவனை அப்படியே விட்டுருந்தாங்க, இளையனை அப்படியே விட்டுருந்தாங்க, பார்க்குறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அந்த செய்திகள் கேள்விப்படுறோம்ல. காரணம் அந்த ஈக்குவாலிட்டி இல்லாமல் போயிடும். அப்போ ஈக்குவாலிட்டியாக அவங்கள கொண்டு வாங்க, இது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து வந்தீங்கன்னா நோமான் பஷீர் போட்டாங்க பார்த்தீங்களா, அதான். அடுத்து கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், அவாய்ட் ஆர்கியூமெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். இதில் வந்து ஒரு விஷயம் தெரியணும். அவாய்ட் ஆர்கியூமெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னா, ஒரு சண்டை பெருசாக வரப்போகுது ஃபேமிலிக்குள்ளே, இல்லை நமக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பற்றி பேச போகிறோம்னா அந்த நேரங்களில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரனை முன்னாடி வச்சு நீங்கள் பேச வேண்டாம். ஆனால் வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலே பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு முன்னாடி தெரிகிறது நல்லது. சின்ன சின்ன பிரச்சனை என்ன, நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு வராமல் அங்கே வீட்டுக்காரர் சும்மா இருந்திருப்பார், அப்போ நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க. கோவத்தில் இருக்கிறதுனால அன்னைக்கு சமையல் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், கரெக்டாக? நல்லா இருக்கும்போது சமையல் நல்லா இருக்காது, கோவத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சமையல் இன்னும் சூப்பராக இருக்கும்போது அம்மா ஏன் இன்னைக்கு சூப்பராக சமைச்சிருக்காங்க அப்படின்னு பிள்ளைங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு அப்பா வந்து எதுவும் பண்ணலை, அதனால அம்மா சூப்பராக சமைச்சாங்க. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து என்னன்னா கணவன் மனைவினாலேயே பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு முன்னாடி எந்த கான்ஃப்ளிக்ட்டையும் காட்டக்கூடாதுன்னு பிரச்சனைகள் இல்லாமே அவனை வளர்த்துருவாங்க. சரிங்களா? பிரச்சனை இல்லாமல் வளர்த்துருவாங்க. அவனுக்கு முன்னாடி இவங்க நல்லா இருக்கிற மாதிரியே காட்டிக்கிடுவாங்க. கடைசியில் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அவனுக்கு தெரியாது இங்கே எத்தனை பல்ப் உடஞ்சிச்சு, எத்தனை கரண்டி உடஞ்சிச்சு, எத்தனை இது உடஞ்சின்னு அவனுக்கு தெரியாது. அவன் வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் சண்டை வரும்போது, என்னடா எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ள எந்த சண்டையுமே இல்லை, இவங்க என்ன சண்டை போட்டுருக்குறாங்க, அதை கேட்குறாங்க, இதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிறதாங்க, சின்ன சின்ன விஷயத்துலாம் கோச்சுக்கிறதாங்க அப்படின்னு இவன் பார்ப்பான். புரிஞ்சுதா? அப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் சில்ட்ரனில் சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்காண்டி சின்ன சின்ன விஷயம் இது மாதிரி தான், சின்ன சின்ன விஷயங்களால் வீட்டில் இப்படி அம்மா அப்பாக்குள்ளே சில அப்போ சண்டைன்னு வருதுங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியாத பிரச்சனை இல்லை. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு மத்தியில தான் ஒரு குடும்பத்தை கொண்டு போக முடியும்னு. புரிஞ்சுதா? அதுக்கு மத்தியில தான் குடும்பத்தை கொண்டு போக முடியும், அது பிள்ளைங்களுக்கு தெரியணும். அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறோம், இல்லை ஒரு கணவனும் மனைவியும் பிரிய போகிறானாலும் கூட பரவாயில்ல, பிள்ளைகளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணு. சின்ன பிள்ளையா இருந்தால் பிரச்சனை இல்லை, 4 வயசு 5 வயசு தான் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. அவன் ஒரு டீனேஜில் இருக்கிறான், இல்லை ஒரு 10 வயசு 12 வயசு மேலே இருந்தால் அவனை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுல நல்லது. இதுதான் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்து லீட் பை எக்ஸாம்பிள், டூ நாட் ஈட் ஆர் லீட் பை எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி திட்டுறதுலையோ அடிக்கிறதையோ தயவு செய்து காட்டாது. வீட்டுக்குள்ளே வச்சு அவனை அடிக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே வச்சு கண்டிக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஒரு சொசைட்டிக்கு மத்தியில் இல்லைன்னா ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் திட்டுறதோ அடிக்கிறதோ அவங்க ஈகோவை டச் பண்ணும். குறிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு, புரியுதா? ஈகோவை டச் பண்ணும்.
ஈகோவை டச் பண்ணும்போது அவனுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி மாறும். பார்க்குறோமா இல்லையா? சின்ன பிம்மிட்டு தான் இருப்பான், 10-7 வயசு தான் இருக்கும், ரோட்டில் போய்கிட்டு இருப்பான். இதை செய்யாடான்னா உனக்கு என்னடான்ட்டு போயிடுவான். உனக்கு அன்னைக்கு பள்ளிவாசல நான் ஊழு செஞ்சுட்டு இருக்கிறேன் சரிங்களா, கரெக்டாக இஷா டைம். அப்போ என் பக்கத்தில் அவன் பயங்கர சேட்டை பண்ணுவான். வீடு இங்கே தான் இருக்குது, இந்த ஒரு 2 தெரு தள்ளி இருக்கான் வீடு. அவன் வீட்டு பக்கத்தில் தான் பள்ளிவாசல். அவனுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான். ஆனால் பயங்கர சேட்டை பண்ணுவான். பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். அப்படி பார்த்துக்கோ, அப்படி இவ்வளோ சேட்டை வந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய மனுஷன், ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கும், அவனை போய் உனக்கு என்னலை அப்படின்ட்டு கேட்டு வந்திருக்கான். உனக்கு என்னலை, நீ வேலையை பார்த்துட்டு போல அப்படின்னு தூரத்துல இருந்து கத்திட்டு ஓடி வந்திருக்கான். அவர் பள்ளியாசிலிருந்து பிடிச்சிட்டாரு, பிடிச்சிட்டு திட்டுறாரு அவனை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவன் ரியாக்ஷன்ஸ். அவர் என்ன பண்ணாரு, மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த ஏதோ சேட்டை பண்ணியிருக்கிறாங்க, அந்த இடங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் ஏதோ சத்தம் போட்டு ஏதோ பண்ணியிருக்காரு, அதுக்கு ரிஃப்ளெக்ஷனாக அவன் சொல்லிட்டு வந்திருக்கான். அப்போ எங்கே எதை பேசணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு மேலே இது பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஃபோக்கஸ் ஆன் மெயின்டைனிங் பாசிட்டிவ் ரெஸ்பெக்ட்ஃபுல் அட்மாஸ்பியர். ஒரு ரெஸ்பெக்டோடு இருக்கும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. யார்கிட்ட எப்படி பேசணும் குறிப்பாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு. இப்போ உதாரணமாக நமக்கு இருக்கிறோம், நான் வீட்டில் வந்து நம்ம அண்ணனோ தம்பியோ அல்லது மாமனாரோ இவங்களுக்குள்ள நமக்குள்ள சண்டை வருதுன்னா அது பிள்ளைங்களை வரைக்கும் கடத்த வேண்டாம். புரிஞ்சா? நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, பார்த்தியா அவன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு சொல்லி பிள்ளைங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு அவன் எதிரி மாதிரி பார்ப்பான், இவங்க நாளைக்கு ஒன்றா சேர்ந்துருவாங்க, அவன் எதிரி மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இதை வந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி உங்களோட சண்டையை அப்படியே முடிச்சுக்கோங்க. அவன் போகிறானா பழகுறானா அவன் பேசுகிறான், நாளைக்கு அவன் போய் பேசி பழகிறதுனால கூட பெரிய சண்டைகள் கூட அப்படியே மறைஞ்சு போயிடும். நீங்கள் பெரிய சண்டை போட்டுருக்கிறீங்க, பரம்பரை சண்டை, காலகாலமாக சண்டை போட்டிருப்பாங்க, என்னடா சண்டை கேட்டால் மறந்துடும். கரெக்டாக? என்ன சண்டை, எதுக்காக இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கிறீங்க கேட்டால் மறந்துருச்சும்பாங்க. அந்த அளவுக்கு சண்டை போட்டிருப்பாங்க. இவங்க சண்டை போட்டு அதை தீக்கி வைக்கிறது பிள்ளைங்க கூட இருக்கலாம். இவன் போய் போகிறது வர்றது பழகிறது, அப்போ அவங்களோட இறக்க குணம் வந்து அது அப்படி சரியாயிடும். பிள்ளைங்களை வரைக்கும் கடத்திட்டு போக வேண்டாம், இதை நம்ம சொல்கிறது. அடுத்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது எமோஷனல் எசென்சியல்ஸ். எப்படி டோன்ட் டேக் எ சைல்டு ஆங்கிரி வேர்ட்ஸ் பர்சனலி. பிள்ளைங்க கோபமாக பேசுனாங்கன்னா அது பர்சனலாக எடுத்துக்காதீங்க. பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய, பிள்ளைங்க ஏதாவது ஒரு வார்த்தை விடுறாங்க கோவத்தில்னா அது பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்து they are often experience and frustration and unmet needs rather than personal attacks. நீங்கள் ஒரு பர்சனலாவோ இல்லை ஒரு பதட்டத்திலேயோ எதையாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா அவங்கள நீங்கள் அட்டாக் பண்ண வேண்டாம், பர்சனல் அட்டாக்ஸ். எங்கள் சர்க்கிளில் ஒருத்தவங்க உண்டு, இதெல்லாம் ரொம்ப ரேரு கூட. பொதுவாக யார் எதிரியாக இருப்பா, மாமனார் மாமியாவும் மருமகளும் மாமியாவும் எதிரியாக இருப்பாங்க. கரெக்டாக? பொதுவாக அதானே உலக வழக்கம். எதிரினா யார் இருப்பாங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே மருமகளும் மாமியார் இருந்தால் எதிரியாக இருப்பாங்க. ஆனால் இந்த கதை வந்து டிஃப்ரெண்ட்டு. அம்மாவும் பொண்ணு எதிரி, அம்மாவும் பொண்ணு எதிரி. பொண்ணுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து பொண்ணை பிடிக்கவே செய்யுது. அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட இருக்கிறாங்க. 4-5 பேரில் இவங்களை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பையன் பேச்சை கேட்டு 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 நீங்கள் நினைக்கிற மாதிரினா நம்ம வீட்டில் சண்டைறது இல்லை. இது வந்து எக்ஸ்ட்ரீம், ரொம்ப அடிதடி இப்படி போகிறது, பழி வாங்குறது, இப்படிலாம் போகும். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா அதான் உலகம், அந்த வாழ்க்கை வட்டங்கிறது அங்கே தான். யாருக்கு சார்பாக இருந்து இவங்களை சண்டை போட்டாங்களோ இவங்க கூட இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. வயசானோட கொஞ்சம் வயசான அம்மா தான், வயசு ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ யாரு கூட சண்டை போட்டுருந்தாரு, இப்போ அவங்க தான் அவங்கள கேர் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் வச்சு அவங்களுக்கு என்ன மந்த்லி என்ன ஃபுட்டு கொடுக்கணும், அப்புறம் மாத்திரை டேப்லெட்ஸ் வாங்கி கொடுக்குறது, அவங்களே கஷ்டப்படுறாங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க தான். இடையில கூட அவங்க பொண்ணுக்கு மேரேஜ் நடந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மேரேஜை முடித்தாங்க. அப்படி இருந்தாலும் தன்னுடைய அம்மானால அவங்க வந்து கேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், பிள்ளைங்க பேசுகிற வார்த்தையை இன்னும் சொல்லப்போனால் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தங்க ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
கன்சீவ் ஆன டயத்தில் யாருமே சப்போர்ட் இல்லையா. கன்சீவ் ஆன டயத்தில் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை, அம்மா கூட இருந்திருக்கிறாங்க. அம்மா கூட இருந்தாலுமே பெருசளவுக்கு அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கல. அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பெயின், அந்த நேரங்களில் ஏற்படக்கூடிய அந்த வலி வந்து அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு அவங்கள. இதை வந்து கரெக்டாக சொல்ல போனால் அந்த 8th மந்த்தில் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு பேர் பயன்படுத்துவாங்க, எனக்கு மறந்து போச்சு. அந்த 8வது மந்த்து நெருங்கினதுமே அவங்களுக்கு சில இயல்பாகவே அந்த வாமிட்டு வரும்ல, பிடிக்காமல் இருக்கிறது, ஒரு வெறுப்பாக இருக்கிறது, கோபத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு குணங்கள் இயல்பாகவே இருக்கும். இந்த நேரங்களில் யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாததுனால அவங்க என்ன ஆகிடுச்சாங்கன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. கடைசியில் குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்ததுலேருந்து அவங்க சொல்கிறாங்க, என் குழந்தைய பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு. சீரியஸாக ஷேர் பண்ணாங்க. அது நான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஷேர் பண்ணாங்க. அவங்க இரிட்டேட் ஆகுறதுங்கிறது எப்படி சொன்னாங்கன்னா, அழுதுகிட்டு தான் சொன்னாங்க, ரொம்ப கவலைப்பட்டு தான் சொன்னாங்க. நான் கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளை தான், ஆனால் எனக்கு இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் வந்து அதுக்கு ரீசன் இது தான் அப்படின்னு சொல்லி என்னால் மாற்றிக்கவே முடியல. அப்புறம் அவங்களுக்கு NLP தெரப்பி கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் ஆகிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்களா, எந்தெந்த நேரங்களில் அவங்களுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். இதான் வந்து ஹஸ்பண்டுக்கும் தெரியணும். சம்பளம் போனால் என்னோட மை பர்சனல் ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சேலரி போனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வரைக்கும் பக்கத்துலேருந்து கேர் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் அதுக்கப்புறம் உட்காந்து லட்சமாக சம்பாதிச்சு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அவனுக்கு இப்படி நீங்கள் போயிட்டு ஒரு பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் அவன் அது பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கரெக்டாக நீங்கள் லட்சமாக சம்பாதிச்சு வேஸ்ட்டு தான். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம ஊரில் எல்லாம் நம்ம குறிப்பாக நம்ம கம்யூனிட்டி மக்கள்கிட்ட நடக்கிறதான, வெளிநாட்டில் உட்காந்து சம்பாதிப்பாங்க, ஊரில் கேட்குறதுக்கு ஆள் இருக்காது, அவன் பாடு சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் 10 வயசு 15 வயசுக்கு அப்புறம் ட்ரக்கில் அடிக்ட் ஆயிடுவான். அவர் லட்சமாக சம்பாதிச்சு அங்கே வச்சுருப்பாரு, வச்சு ஊரில் வந்து கொடுப்பாரு. ஊரில் வந்து கொடுக்குறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவன் இருக்க மாட்டான், ப்ராப்பராக இருக்க மாட்டான். அதை கொண்டு போய் எப்படா கஞ்சா அடிக்கலாம் தம்மடிக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு 2 or 3 year உட்காந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணி ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணி அதை கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி தான். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ போய் சம்பாதிங்க, அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுவான் இன்ஷா அல்லாஹ். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது ஏதாவது பண்ணி வருவான்ல. அப்போ இந்த எமோஷனல் சப்போர்ட்டை ரொம்ப பிடிச்சிக்கோங்க. அடுத்து அகாடமிக் சப்போர்ட்டு, இது குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் அதெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்கோருலாம் வந்து இப்போ ரொம்ப யாரும் கவனிக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த ஸ்கோருங்கிறது நம்ம ஒரு உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறதுனால சொல்கிறோம். ஸ்கோரை வச்சு அவங்கள வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் ஸ்கோரை வச்சு டிபெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவனே நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். 5 சப்ஜெக்டில் இருக்கிறான்னா அந்த 4 சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுத்துருக்கிற, இந்த சப்ஜெக்டில் மட்டும் தான் நல்ல மார்க் எடுக்கிற, அப்போ அந்த சப்ஜெக்டை பாரு, அந்த சப்ஜெக்டோட இந்த சப்ஜெக்ட் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி அவனே போட்டி உருவாக்கி விடுங்க. அவனை பார்த்தியா எப்படி படிக்கிறான், இவனை பார்த்தியா எப்படி படிக்கிறான், இவனை பார்த்தியா எப்படி படிக்கிறான்னு சொல்லி மற்றவனே சுற்றி காட்டாமல் அவனை பார்க்க சொல்லு. புரிஞ்சுதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பேலன்ஸு, செட் பவுண்ட்ரிஸ். மீடியா பேலன்ஸ் நம்ம தெரிஞ்சது தான். மீடியா பேலன்ஸ் அதாவது ஒரு மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு செட் பவுண்டரியை போடுங்க, புரிய வைங்க. ஃபேமிலியில் வந்து இப்போ சிங்கிள் ஃபேமிலியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஹஸ்பண்டு பிள்ளைங்க மட்டும் இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை, டிவி தூக்கி போட்டுடலாம். ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். இல்லை உங்களுக்கு சொல்லி அதுக்கு மாற்றுறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குன்னா அது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதான் நம்ம சொல்கிறோம், அந்த பிள்ளை வளர்ப்பில் மட்டும் என்னன்னா ஒரு சில விஷயங்களில் முழு ஃபேமிலியுமே சப்போர்ட் பண்ணும். முழு ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணான்னு வைங்களேன், ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அவங்க வீட்டோட அம்மா அப்பா தம்பி தங்கை எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அது பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். குறிப்பாக இந்த டிவைஸை சார்ந்து இருக்கிறது. இப்போ வீட்டில் டிவியே இல்லை அப்படின்னா ஃபோனை தூக்கி ஓரமாக வைங்க. எனி டைம் ரீல்ஸ், இப்படியே எனி டைம் தள்ளிக்கிட்டே இருக்கிறதுக்கு குரானை பெறனா கூட நன்மை கிடச்சிருக்கும். அப்போ செட் பவுண்டரியை கிரியேட் பண்ணுங்கள். செல்ஃப் அவேர்னஸ்னால் என்ன? உங்கள் பிள்ளைங்களுடைய டீச்சர்ஸுடைய யார் டீச்சரு யார் ஃப்ரெண்ட்ஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பிள்ளைங்களை அடிக்கடி விசிட் பண்ணுங்கள் ஸ்கூலில் போய் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கே தெரியாமல்
ஒரு 3 மாதத்துக்கோ 4 மாதத்துக்கோ சும்மா போய் அவங்களுடைய பிரின்ஸிபல்கிட்ட அவங்களுடைய டீச்சர்ஸ்கிட்ட போய் விசிட் பண்ணி என்ன படிக்கிறானா இல்லையான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒருத்தங்க வந்து அதுக்கு பாசிபிளே இல்லை சார்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். அங்கே வந்து பேரண்ட்ஸ் அலோடே கிடையாது அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அலோடே கிடையாதுன்னா எப்படி? அப்போ என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வெளியில் போவோம், சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு. அப்போ பிள்ளைங்கிட்ட பேசுகிறதா இருந்தால் பேசுகிறதெல்லாம் முடியாது சார், அவங்க முடிச்சுட்டு வருவாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் அதை மட்டும் கூப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஸ்கூல் தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து என் பிள்ளையை பார்த்து அங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்து என்ன உட்காந்து சமையலாக சமைச்சு இல்லைன்னா ஓடி ஓடி விளையாடையா போகிறாங்க. என்னோட பிள்ளை எப்படி படிக்கிறான் படிக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அலோவ் இல்லைன்னா அதுக்கு என்ன ஸ்கூல் அது? புரியுதா? உள்ளே எனக்கு அலோவடே கிடையாது. அவனை போய் வெறுமனே சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வரதுக்கு தான் எனக்கு அலோவுடுனா அது என்ன ஸ்கூல் அது? அது தேவையில்லையே. அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படுது, வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா சும்மா போய் விசிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்பப்போ விசிட். ஆனால் அப்போ தான் அவனுக்கு ஒரு நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் எப்படினாலும் நம்மளை வந்து கேட்பாங்க, நம்மளை வந்து ஸ்டாஃப் கிட்ட பேசுவாங்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த ஒரு பயம் இருக்கும். பயம்ங்கிற தாண்டி ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த பயம் இருக்கும். டீச்சர்ஸ் கூட ஒரு கம்யூனிகேட் வச்சுக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டி பேரண்ட்ஸ் குறிப்பாக எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் எதிரி மாதிரி தான் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. நான் ஒரு ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்டுக்கு கோல் செட்டிங் எடுக்க போயிருந்தேன். சரிங்களா? அப்போ அந்த பிரின்ஸிபல் என்கிட்ட சொல்கிறாரு என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டால் பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டால் பரவாயில்லையா இல்லைனா முடிச்சிடணுமா? ஓகே ஓகே. அப்போ அவங்க வந்து இந்த பிரின்ஸிபல் என்கிட்ட சொல்கிறாரு, நேற்று வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு சார், ஒரு 1 வீக் முன்னாடி. என்ன நடந்துச்சு அப்படின்னா, 4th படிக்கிற பையன்கிட்ட ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி லெட்டர்ஸ் ரைட் பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். ஹோம்ஒர்க்கை திருத்தும் போது பார்த்தா லெட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக போட்டிருக்கான். அப்போ யாரா போட்டான் எழுதி கேட்டால் எங்கள் மம்மி போட்டாங்கன்னு சொன்னான். அப்போ மறுநாள் கூப்பிட்டு திட்டினாங்களாம். ஹோம்ஒர்க் கொடுத்தது உங்களுக்கு இல்லைம்மா, அவங்க பையனுக்கு. அவன் தப்பாக போட்டாலும் பரவாயில்ல, அவனை நீங்கள் வந்து போட வைங்க அப்படின்னு தான் சொன்னாங்களாம். மறுநாள் வீட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து என் பிள்ளைக்கு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூலை விட்டு டிசி வாங்கி வேறு ஸ்கூலே சேர்த்தாச்சு. அவர் சொல்கிறாரு, இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன்னு, ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு உங்களுக்கு இல்லை, உங்கள் பிள்ளைக்கு தான் ஹோம்ஒர்க்கு. அவன் தப்பாக பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்யுங்க, அவனை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என் குழந்தைய நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்டு டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. இது எப்படி ஒரு பாருங்க, இது நம்ம இதுதான், வேற எங்கேயும் இல்லை, நம்ம மக்கள் செய்கிறது தான். நம்ம மக்கள் செய்கிறது தான். இப்போ எப்படி அந்த கம்யூனிகேட் அப்போ தான் வரணும். அப்போ சோசியல் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக பிஹேவியர் மாடிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு மத்தியில் பிஹேவியர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இந்த என்ன பண்ணணும்னா கேட்கணும். ஹியரிங் ஸ்டெப் 1 கேட்குறது. அடுத்து ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணுறது. ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது. ஸ்டெப் 4 இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது. ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாக மாறும். இது நானாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இந்த 5 படிநிலைகள் முக்கியம். நான் தொழுகணும்னு நினைக்கிறேன்னா நான் தொழுகையை பற்றி கேட்கணும். கரெக்டாக தொழுகிறதுனால என்ன பயன்கள், தொழுகை எப்படி இருக்குது, தொழுகை பற்றி எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கேட்கணும். ஆமாவா இல்லையா? கேட்டு 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 எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரியலைஸ் பண்ணுவேன். ஒரு கட்டத்தில் எங்கேயாவது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது இல்லை எனக்கு மார்க்கத்தோட புரிதல் கிடைக்கும் போது ஆமாம் தொழுகை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு மாற்றம் ஏற்படுமானா மாற்றம் ஏற்படாது. ஒரு கட்டம் எனக்கு உருவாகும். எப்போனா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவேன். ரைட்டு, தொழுதாதான் லைஃப்பில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதுக்கப்புறம் நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். அது எனக்கு பெர்மனண்ட்டாக மாறும். கரெக்டா? அது எனக்கு பெர்மனண்ட்டாக மாறும். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹியரிங் ஸ்டெப் 1 ஸ்டெப் 5 ஜம்ப் பண்ணுவோம். ஒன்று சொன்னால் பெர்மனண்ட்டாக ஃபாலோ பண்ணுவோம். எப்படி? நான் உனக்கு கட்டளை இட்டுட்டோம்னா அவன் பெர்மனண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அது பசங்களாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி.
ஸ்கூலில் டீச்சராக இருந்தாலும் சரி, இடையில இருக்கிற 3ஐயும் மறந்துடுவாங்க. இந்த 3ம் இல்லாமல் சாத்தியமே இல்லை ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு டேக் 2 டைம் எடுக்கணும். அப்போ அவன் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பேசணும். அவன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ரியலைஸ் பண்ண வைக்கணும். அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கணும். அவன் பெர்மனண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வைக்கணும் அவன். அதனால தான் என்னுடைய பேரண்ட் செஷன் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அவன் கேட்டாலும் கேட்காட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு நசீகத்து பண்ணிக்கிட்டே இருங்க. இமாம் அதாவது அவர் பேர் நல்ல பேர், இங்கே தான் புக்கு இருந்துச்சு, புக்கு தான் ஈரல் துடிக்கும் உபதேசம் சொல்லி தமிழில் கூட ஒரு புக்கு விட்டுருப்பார். நல்ல புக்கு எங்கே போட்டேன்னு தெரியல. ஈரல் துடிக்கும் உபதேசம். புக்கை காணும். படித்தேன்னா இப்போ தான் படித்தேன், பேரண்டிங்காக படித்தேன். பட் எங்கே வச்சுருக்கிறேன், லைப்ரரியில் வச்சுருக்கிறேன்னா எங்கே வச்சுருக்கேன்னு தெரில, கபோர்டில் வச்சுருக்கிறேன்னா இருக்கு. இந்த ஈரல் துடிக்கும் உபதேசம் சொல்லி இப்னு ஜௌசி எழுதின ஒரு புக்கு, சரிங்களா? அது படிங்க, ரொம்ப நல்ல ஒரு புக்கு தான், ரொம்ப சின்னதாக, மொத்தமே இது 60 ரூபா தான். முத்தர்ஜீம் உடைய பப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் நம்பர் தரேன், அதில் வாங்கிக்கோங்க, சரிங்களா? எனக்கு தரதுனால எனக்கு கமிஷன்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக கமிஷன் கொடுக்குறதுனால ரெக்கமெண்ட் பண்ணுறாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது படி நல்லாயிருக்கும். எதுக்கு இந்த ஸ்டோரி சொல்ல வரேன்னா, எப்படி வாங்கணும், அதான் நம்பர் தரேன், அவங்க சொன்னீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. இது எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, இது எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, இமாம் இப்னு ஜௌசி தன்னோட பையனுக்கு நசீகத் பண்ணுவார். இந்த நசீகத்தை கேட்கவே மாட்டார். அது வரலாற்றிலே எழுதியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதைத்தான் பேரண்டிங்காக இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இது மாதிரி நிறைய புக் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய புக்கு பேரண்டிங், நம்மளோட பேரண்டிங்காக ரெஃபரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அற்புதமான செய்திகள்லாம் கிடைக்குது. அதில் எனக்கு கிடைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இமாம் இப்னு ஜௌசியா என்ன பண்ணுறாரு, தன்னோட பையனுக்கு நசீகத் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கேட்டபாடு இல்லை. அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இமாம் இப்னு ஜௌசி ரொம்ப டேலண்டான ஒரு அறிஞர். ஆனால் அவருக்கு அல்லாஹ் தஆலா சோதனையை வச்சதே பையன் மூலமாக தான். அவருக்கு பெரிய சோதனையாக இருந்தது பையன்தான் அப்படின்னு. அவரோட மகன் என்ன பண்ணுவார்னா, எழுதின புத்தகத்தை வித்துட்டு வந்துடுவார். இவருடைய இமாம் இப்னு ஜௌசி எப்படி நோட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, உனக்கு மற்ற அறிஞர்கள்கிட்ட போய் கேட்டு தான் படிக்கணுங்கிற சூழலை உருவாக்காத அளவுக்கு நான் புத்தகம் உனக்கு தொகுத்து வச்சிருக்கிறேன், நீ படிங்கன்னு சொல்ல அந்த புத்தகத்தை எல்லாத்தையுமே வித்துட்டாரு அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதனால இப்னு ஜௌசி ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆனார், அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க, பிற்காலத்தில் அவர் தௌபா செஞ்சு மனம் திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் பையன் அப்படின்னு. அதில் என்ன மெசேஜ்னா, இமாம் இப்னு ஜௌசி நசீகத் பண்ணுறதை விடவே இல்லை பையனுக்கு. நீங்கள் நசீகத் பண்ணிக்கிட்டே இருங்க. அது இன்னைக்கு இல்லாத என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு ரியலைஸ் பண்ணுவான். நம்ம ரியலைஸ் பண்ணுறோமா இல்லையா? வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கேட்கவே மாட்டோம். நம்ம திடீர்னு மேரேட் ஆகிட்டு ஒரு இடத்துக்கு வரும்போது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், கரெக்டாக? சரி, அன்னைக்கே சொன்னாங்க, இதனால தான், அப்போ தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஆமாம் கரெக்டு அப்படின்னு. இப்போ ரியலைஸ் பண்ணுறதுக்கு டேக் 2 டைம் எடுக்கும். அதனால தான் சொல்கிறோம், பிள்ளைங்களுக்கு மத்தியில் தொலை போகலையா, தொலை போக சொல்லிக்கிட்டே இருங்க, பிரச்சனையே இல்லை. அது உங்களுக்கு என்ன சொல்ல, அது தாவாவே வச்சுக்கோங்க. நீங்கள் அல்லாஹ்க்காக தாவா பண்ணுறங்கிற நியத்தில் செய்யுங்க, நன்மையாக உங்களுக்கு அமையாது. இப்போ ரியலைஸ், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த 5 ஸ்டெப்ஸுமே நமக்கு ரொம்ப அவசியம். புரிஞ்சுச்சா? பிஹேவியர் மாடிஃபிகேஷனோட ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? புரிஞ்சுதா இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்காக போதா, போர் அடிக்குதா, தூக்கம் வருதா? வெரி குட், சூப்பர். அடுத்து சொல்லக்கூடிய டெக்னிக் தான் இது, இன் மை கண்ட்ரோல், அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். இந்த டெக்னிக்கை சொல்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெக்னிக். எப்படின்னா, இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். இன் மை கண்ட்ரோல் இதை பிள்ளைங்களுக்கு மத்தியில் புரிய வைக்கணும், நம்மளும் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? என்னோட கண்ட்ரோல் இருக்க விஷயம் என்ன? வாட் ஐ சே, நான் என்ன பேசணும். வாட் ஐ டூ, நான் என்ன செய்யணும். மை ஒப்பீனியன், என்னுடைய ஒப்பீனியன் என்ன. மை செல்ஃப் கேர், என்னுடைய செல்ஃப் கேர். மை தாட்ஸ், மை திங்கிங், நான் திங்க் பண்ணுறது என்னது. மை ஆக்ஷன்ஸ், நான் என்ன செய்யணும். வாட் ஐ ஈட், நான் என்ன சாப்பிடணும்.
மை பவுண்ட்ரிஸ், என்னோட பவுண்ட்ரி நான் எப்படி செட் பண்ணுறது. வாட் ஐ லுக் ஆன்லைன், நான் ஆன்லைனில் என்ன பார்க்கணும். ஹூ ஐ ஹேங் அவுட் வித், யாரு கூட நான் வந்து வெளியில் போகணும். வாட் ஐ வியர், நான் என்ன உடை உடுத்தணும். மை வேர்ட்ஸ், என்னோட வார்த்தைகள், இதுதான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கரெக்டாக என்னை சார்ந்தது. ஆமாவா இல்லையா? இன்மை கண்ட்ரோல். ஆமாவா இல்லையா? நான் என்ன பேசணும், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடுத்தணும், நான் ஆன்லைனில் என்ன பார்க்கணும், நான் எது என்னை தனி நபர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே என்னை சார்ந்தது. இன்மை கண்ட்ரோல். ஆனால் இன்மை கண்ட்ரோலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்னது? வாட் அதர் பீப்புள் பிலீவ், என்னை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க. ஏஜிங், நான் வயசாகிட்டேனோ, டைம் இல்லையோ. வாட் அதர் பீப்புள் திங்க், என்னை பற்றி மக்கள் என்ன திங்க் பண்ணுவாங்க, மற்றவங்க என்ன பேசுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க. வாட் அதர் பீப்புள் டு சே, மற்றவங்க என்னை பற்றி என்ன பேசுவாங்க. த வெதர், ஐயோ கண்டிஷன்ஸ் நல்லா இல்லையே. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வெளியில் போகணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் சுற்றி சொல்லிட்டு இருப்பான், மழை வருதும்பா, வெயில் அடிக்குதும்பா, தடுத்துருவோமாம்பா. இவன் வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட தூங்கிட்டு இருப்பான். அடுத்து அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங், மற்றவங்க என்ன நினைப்பாங்க. அதர் பீப்புள்ஸ் டைம், மற்றவங்க நம்ம கொடுப்பாங்களா. அவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல், என்னை சார்ந்திருக்க விஷயங்களை தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதிகமாக நினச்சி ஃபீல் பண்ணுவோம். கரெக்டாக? வாட் ஐ டூ, நான் என்ன பேசணும், நான் என்ன உடுத்தணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யக்கூடாது, நான் என்ன செய்யணுங்கிறதுல நான் ஃபோக்கஸாக இருந்தோம்னா நான் ஸ்ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருப்பேன். ஆனால் நான் அதில் ஃபோக்கஸாக இருந்ததை விட மற்றவனை பற்றி சிந்திச்சு, மற்றவங்கள பற்றி பேசி, மற்றவங்கள பற்றியே யோசித்து தான் அதிகமாக நான் ஸ்ட்ரெஸ் ஆகும். கரெக்டாக? ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸோட நீங்கள் நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது என்ன தெரியுமா, நல்லா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னென்னா, இது எப்படி மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆக, மற்றவங்க பார்த்தா என்ன ஆக, மற்றவங்க சொன்னால் எப்படி நான் அதை புரிஞ்சுக்க முடியும், மற்றவங்க இது பண்ணால் என்ன தெரிஞ்சுக்க, அப்படிங்கிற மற்றவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் ஆழமாக இருக்கும். குறிப்பாக டு பி ஃப்ராங்காக சொல்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கும். திருமண வாழ்க்கையில் இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பேரண்ட்ஸுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, சொசைட்டி நான் என்ன பதில் சொல்ல அப்படிங்கிற ரியாக்ஷன்ஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்கும். இது மார்க்கம் தெரிஞ்சவங்களும் விதிவிலக்கு இல்லை, இறைவன் பாதுகாத்தவரை தவிர மார்க்கம் தெரிஞ்சிருந்தாலும் இதில் விதிவிலக்கு இல்லாத நபர்களாக நான் பார்த்துருக்கேன், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். கடைசியில் போய் கட்டி கொடுத்துட்டு அவர் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பார், அப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதை நம்ம அன்றாட நிகழ்வில் பார்த்துட்டு தான் இருக்கோம், அன்றாட கவுன்சிலிங்கில் பார்த்துட்டு தான் இருக்கோம். பேரண்ட்ஸுங்கிறது பிள்ளையை வளர்க்குறது வர மட்டுமல்ல, அவன் வளர்ந்து அவன் கரெக்டு தானே. நீங்கள் இப்போ ஒரு 90 வயசு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளைக்கு ஒரு 70 வயசுனா அது உங்கள் பிள்ளை தானே. ஆமாவா இல்லையா? அவர் பேரம்பேத்தி எடுத்தாலும் சரி, அவர் ஒரு பூட்டி ஆனாலும் சரி, அது உங்களுக்கு பிள்ளை தான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து அது உங்களுக்கு பிள்ளை, அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். கரெக்டாக? அப்போ வளர்க்குறது வரைக்கும் தான் பேரண்ட்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இல்லை, எல்லாமே இருக்குது. குறிப்பாக நிறைய பேர் இது குறையாக நம்ம சொல்லலை, பிழையாக சொல்கிறோம். இது அவங்க செய்கிற பிழை நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் நல்லா கவனிப்பாங்க, நல்லா கவனித்து என்ன வாங்கணும் நல்ல செல்லத்தை கொடுப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் அதுக்காக நமக்கு ஒரு டவுட்டு நமக்கு வரும், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க முடியுமான்னு டவுட்டு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன கேட்டுட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான். அவங்கள போய் சர்ச் பண்ண நம்ம சொல்லலை. கரெக்டாக? அது சொன்னால் தப்பு. ஆமாவா இல்லையா? நீயே சர்ச் பண்ணி கூட்டு வாப்பா, எங்களுக்கு வேலை மிச்சம், இப்படி நம்ம சொல்லலை. என்ன எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல நீங்கள் தேடுங்க. இதைத்தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்கிறோம். அவங்க எதிர்பார்ப்பு என்ன, அது அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு. கரெக்டா? நான் பேசி வச்சுட்டேன், நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் பார்க்க கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் தான் கஷ்டப்படும். பார்க்குறோம், சின்ன வயசுலேயே பிறந்ததுமே என்ன பண்ணிடுவாங்கன்னா பேசி வச்சுருவாங்க. அப்படிலாம் இப்போ இல்லை, இப்போ அந்த மாதிரி நடக்கதான் தெரியல. ஆனால் இன்னும் சில ஏரியாவில் அந்த மாதிரி இருக்க தான் செய்து நம்ம பார்க்குறோம். பிறந்த ஸ்கூல் படிக்கும்போது கடைசியில் அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்களுடைய என்வாயர்மெண்ட் தாட்டு எல்லாம் மாறுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க.